யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் ஜெயகுருராயா. நான் சொல்கிறேன் பேசுகிறேன். நாங்கள் வந்து ராஜபாளையத்தில் கற்பாவ மில்லில் நான் ஃபேக்ட்ரி மேலே இருந்து ரிட்டையர் ஆனேன். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் இருக்கும் போது 1989 அதுதான் முதலாக யோகிராம் பற்றி ஒரு நிகழ்ச்சி அங்கே ஆரம்பித்தோம். அதாவது அப்போ வந்து மார்ச் மாதம் சரியான வெயில், தண்ணி பஞ்சம் ஜாஸ்தி. தண்ணி பஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்போ வந்து நான் ஒரு நினச்சோம், நானும் ஒரு சில பேரும் சேர்ந்து ராஜபாளையத்தில் மலை வேண்டி ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். அதில் பொன்காமராஜை கூப்பிட்டு வச்சு நம்ம மலை வேண்டி பிரார்த்தனை பண்ணி ஒரு நாம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். அப்போ அதுக்கு என்ன செஞ்சோம், ராஜபாளையத்தில் அந்த சக்கராஜா கோட்டையில் ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சோம். அந்த சக்கராஜா கோட்டையுடைய ஓனர் அவர் சக்கராஜா அவர் முன்னிலையில் கற்பாம்பாள் அதிபர் திரு லட்சுமணன் செட்டியாருடைய தலைமையில் அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுன்னு பிளான் பண்ணி பத்திரிக்கை அடித்தேன். பத்திரிக்கை அடித்து சாமிகிட்ட எப்பயுமே அது நேராக போய் கொடுக்குறது கிடையாது, பேசுகிறது. பத்திரிக்கை போஸ்டரில் அனுப்பிட்டேன். போஸ்டரில் அனுப்பிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை அங்கே எல்லாத்துக்கும் பத்திரிக்கையெல்லாம் கொடுத்து ஆரம்பித்தோம். அந்த மண்டபத்தில் நான் அப்பா வந்து இது ஸ்டேஜ் கிடையாது, அதனால் நான் மில்லுலேயே ரெடி பண்ணேன். மில்லுலேயே ரெடி பண்ணி நான் அதை வந்து கொண்டு போகும்போது வீட்டில் நான் 2 மணிக்கெலாம் மதியமே கிளம்பிட்டேன். அப்போ வீட்டில் சொல்லிட்டு போனேன். ஏன்னா மற்றவர்களுக்கு பொன்னாடை போத்துறதுக்காக 3 சால்கள் வாங்கி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாம் 5 மணிக்கெலாம் அந்த மண்டபத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 மணிக்கு நான் மேடைக்குரிய ஜாமான்கள்லாம் எடுத்துகிட்டு கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டேன். கல்யாண மண்டபத்தில் வந்து எல்லாம் ஸ்டேஜெல்லாம் ஸ்டாப் பண்ணி ரெடி பண்ணோம். ரெடி பண்ணால் கரெக்டாக 5:30 மணி ஆயிடுச்சு. 5:30 மணிக்கு அங்கே அவர் சக்கராஜா அவர் வந்துட்டார். இங்கே குளம்பாந்தல் அதிபர் லட்சுமணன் செட்டியாரும் வந்துட்டாங்க, பொன்காமராஜும் வந்தாச்சு. ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தரும் வரல. என்னடா ஆச்சு உடனே அப்போ வந்து இந்த மாதிரி செல்ஃபோன் வசதிலாம் கிடையாது. அதனால் எஸ்டிடி பூத்தில் போய் ஃபோன் அடித்தேன். வீட்டுக்கு ஃபோன் அடித்தா வீட்டுக்கு ஃபோன் டெட்டு. சரி என்னடா சரி மில்லுக்கு அடிப்போம், மில்லுக்கு அடித்தேன். மில்லு ஃபோனு டெட்டு. 2 ஃபோனு 3 வேலை செய்யணும், என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து எங்கள் பையன் விக்னேஸ்வரன் வந்து கையில் கொடை வச்சுருக்கான். ஆனால் சொத நினைஞ்சிருக்கான். நினைச்சி வந்து அப்பா இங்கே காரம் பார்த்து அம்மாலாம் வர முடியும், அங்கே 4 மணிலேருந்து மழை கூட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டான். ஆனவுடனே அப்புறம் என் முதலாளி சொல்லி மில்க் காரை அனுப்பிவிட்டேன். அது மில்க் கார் போகிறதுக்குள்ளேயே என் ஒய்ஃபும் குளிச்சா நினைச்சிக்கிட்டே வந்துட்டு சேர்ந்துட்டாங்க. உடனே கரெக்டாக அவ்வளோ 5:50 வந்துட்டாங்க. தெரிய 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். நிகழ்ச்சி ஆரம்பித்த உடனே அப்போ ஒருத்தர் வந்து நண்பர்கள் சொன்னார், சார் உங்களை வெளியே ஒரு சாது ஒருத்தர் உட்காந்துருக்காரு, உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னா. சரி நான் வெளியே வந்தேன். வெளியே வந்தால் அவர் மௌன குருசாமி, அவர் பேச மாட்டார். அவர் என்ன செஞ்சார், ஒரு பேப்பரில் எனக்கு எழுதி கொடுத்தாரு. அவர் என்னன்னா அதில் திருவண்ணாமலையில் விசிறி சாமியாவுடன் சில காலம் இருந்தவன் அப்படின்னு ஒரு பேப்பரை எழுதி என் கையில் கொடுத்தாருனார். நான் படித்து பார்த்து சாமி நீங்கள் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டேன். அவர் நான் இங்கே இருக்கேன், நீ போய் நடத்துன்னு இதை செய்ய காட்டினார். சரி நான் போய் உள்ள நிகழ்ச்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தோம். கரெக்டாக 8 மணிக்கு நிகழ்ச்சி முடித்தோம். முடித்தோடனே எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துருக்காரு. பிரசாதம் இப்போ 2 மணிக்கு வர பார்த்தா இவர் இல்லை, அது சாது கிளம்பி போயிட்டார். சரி 8 மணிக்கு பிரசாதம்லாம் எல்லாம் கொடுத்து முடிஞ்சா பிறகு இல்லைன்னா ஸ்டேஜெல்லாம் மேலையெல்லாம் கலைச்சி வண்டியில் லோடு ஏற்றினேன். அப்படிங்கும்போது மணி நேரம் மணி 9 ஆச்சு. டிராக்டரில் வண்டியில் ஜாமான்லாம் ஏற்றுறோம். சரியான மழை விழாமல் பிடிச்சிரு 1.5 மணி நேரம் ஊருக்கு பிடிச்சிருச்சு. அங்கே ஊருக்குள்ளேயும் மழையிலையும் நல்லா மழை பெஞ்சிருச்சு. மறுநாளும் விடாமல் மழை பெஞ்சது. ஆக மழையிலையும் பெஞ்சதுனால டேம்லேயும் தண்ணி ஏறிடுச்சு, குடி தண்ணி பிரச்சனை ஓஞ்சது. ஆக தண்ணீர் பிரச்சனை அது ஓஞ்சது. சரியா போயிடுச்சு அப்படின்னு சரின்ட்டு ஒரு 3 நாள் கழித்து சாமிகிட்ட போனேன். சாமிகிட்ட போய் சாமி இந்த மாதிரி ராஜபாளையத்தில் நடத்தினோம், சாமியுடைய அனுக்கிரகத்தில் நல்லா மழை பெஞ்சது, தண்ணி பிரச்சனை ஓஞ்சது அப்படின்னு சொன்னேன். அவனே அவர் சாமி வந்து இந்த பிச்சைக்காரனுக்காகவும் சம்மந்தமே இல்லை, எல்லாம் என் தந்தை செயல் அப்படின்ட்டார். ஆக பாருங்க, இந்த மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணுறத சாமி அழகாக நடத்தி முடிச்சுட்டு கடைசி அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லையா,
எல்லாமே என் தந்தை செய்யணும்னு அவர் மேலே முடிவு விட்டார். இதுதான் நாங்கள் ராஜபாத்தில் நடத்தும் போது முதல் நிகழ்ச்சி. உண்மையிலே இதை வந்து உடனே நான் வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர் நடத்துகிற பத்திரிகைக்கு நான் எழுதி போட்டுட்டேன். அப்போ புத்தகத்துலேயும் வெளியிட்டாங்க. ஆக பாருங்கள், சாமி நம்ம முதல்ல ஆரம்பித்து செய்கிறோம், இது மாதிரி வருவாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நல்ல மழையை கொடுத்தாரு, நல்லா பிரச்சனை இல்லாமல் தீர்த்து விட்டார். योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार योगिराम सूरत कुमार जय गुरुराया